எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பானிபூரியை எப்படி ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் ரவை எடுத்துருக்கேன், மைதா சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, லெமன் ஜூஸ், உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்தது ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். அது கூட வெங்காயம், உப்பு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு இது மாதிரி குக்கி கட்டரை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பூரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு பானியில் முக்கி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான பானிபூரி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.